வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். ஈரோட்டில் நாளை விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பாக முக்கிய அறிவிப்பை தாவைக்க வெளியிட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்க விஜய் வரும்போது யாரும் விஜயின் வாகனத்தை பின்தொடரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒதுக்கப்பட்ட இடத்திற்குள் மட்டுமே தொண்டர்கள் அனுமதிக்கப்படுவர் எனவும் தாவைக்க கூறியுள்ளது. விஜயை பார்த்து திமுகவினர் பயப்படுகின்றனர் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். ஒரத்தநாடு அருகே திமுக திருவையாறு எம்எல்ஏ கார் மோதியதில் விவசாயி ஒருவர் பலியானார். காரை பறிமுதல் செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாழடைந்த அரசு பள்ளி கட்டுமானங்களால் மாணவர்கள் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு கண்டனம் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூறியுள்ளார். ஆண்டாள் கோலத்தில் திமுக MP தமிழச்சி போஸ் கொடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. அரசு பள்ளி கட்டடம் இடிந்து மாணவர் உயிரிழந்தது விபத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது, திமுக அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கொலையாகவே கருத முடியும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக சமரச தீர்வுக்கு தயார் என்று உயர்நீதிமன்ற விசாரணையின் போது வக்ஃப் வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது மிரட்டலுக்கு பயந்து தனக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு வீடு நிலத்தை விற்ற IT பெண் ஊழியர் 2 கோடி ரூபாயை மோசடி கும்பலிடம் தந்து ஏமாந்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு தாக்கல் செய்த புதிய மசோதாவை கிராமம் முதல் பார்லிமெண்ட் வரை எதிர்ப்போம் என காங்கிரஸ் MP ராகுல் கூறியுள்ளார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை ஒரு அற்புதமான நாடு என்று அழைத்ததாக இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.